மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட 6வது பதிவு. தலைப்பு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம அழகாக உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ பதிவை போட்டு கொடுத்துருக்கோம். அந்த பதிவை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டரோகேட்டிவ். ஸோ இதுதான் இந்த வீடியோவுக்கான அப்ஜெக்டிவ். அதாவது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, அதில் எந்தெந்த மாதிரி சீரீஸ் இருக்குது, அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுபோக இந்த இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 11 and 12, அது நீங்கள் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் டாபிக் இருக்குது. அதில் நீங்கள் இந்த தலைப்பின் கீழ் கேள்விகளை எதிர்பார்க்கலாம். சரி வாங்க. ஸோ பாருங்கள், செகண்ட் நம்ம பார்க்குறது இன்டரோகேட்டிவ். ஸோ இன்டரோகேட்டிவ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேள்வி வாக்கியம், கேள்வி கேட்குறது. நம்ம யாரனாலும் எளிமையாக கேள்வி கேட்டுருவோம், ஆனால் பதில் சொல்கிறவங்க கண்டிப்பாக திணறுவாங்க. ஆனால் எடுத்தோடனே பதிலுங்கிறது குயிக்காக நம்மளால் சொல்ல முடியாது. இதே இது அடுத்தவங்களுக்கு கேள்வி போகும் பொழுது அதற்கான பதில் நம்மளுக்கு தெரிய வரும். கேள்வி நமக்கு வரும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும், பிறருக்கு போகும் பொழுது கண்டிப்பாக எளிமையாக தான் இருக்கும். சரி பாருங்கள், இந்த கேள்வி வாக்கியம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். இதோட குறியீடு என்ன சார், அதாவது சிம்பல் என்ன சார். அந்த வாக்கியத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான இந்த குறியீடை நாம் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுனாலே அது இன்டராகேட்டிவ். ஸோ இன்டராகேட்டிவில் மொத்தம் நம்மளுக்கு டபுள் டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா WH டைப். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ் அல்லது நோ. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை என்று கூறினால் அதற்கு பேர் எஸ் ஆர் நோ. அதே இது பார்த்தீங்கன்னா WH சீரீஸை வச்சு கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம வி ஷுட் நாட் கன்வே எஸ் ஆர் நோ, வி ஹவ் டு கன்வே த ஹோல் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். முழுமையான வாக்கியத்தில் நாம் பதில் கூற வேண்டும். இதில் முதல்ல பாருங்களேன் WH டைப். இந்த WH டைப் அப்படின்னா என்னென்ன வேர்ட்ஸாக இருக்குது WH வேர்ட்ஸு பாருங்கள். வாட்டு, வேரு, வென்னு, ஒய், ஹூ, ஹூம், விச் அண்ட் ஹவு. தீஸ் ஆர் பார்த்தீங்கன்னா என்னது WH வேர்ட்ஸ்னு சொல்லலாம். சில பேருக்கு டவுட் வரலாம், சார் இதில் எல்லாமே WH வருது சார் எக்ஸப்ட் த வேர்டு ஹவு சார், இது எப்படி சார் நம்மளுக்கு WHல மேட்ச் ஆகும்? ஏன்னா இதுவும் நம்மளுக்கு WH சீரீஸில் வரக்கூடிய வேர்டு தான். அதுக்கு நம்ம வி காண்ட் எக்ஸ்பிளைன் செப்பரேட்லி. சரிங்களா? இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த WH சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் அதனுடைய வாக்கிய அமைப்பு எப்படி சார் இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு வாக்கியத்தை நம்ம ஏற்படுத்துறது, அதாவது கேள்வி எப்படி கேட்குறது அப்படிங்கிறது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஹூ அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் எடுக்கிறேன். ஹூங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்க WH வேர்டில். ஹூவை எடுத்த உடனே வெர்பு 1 எழுதணும். வெர்பு 1 எழுதுனா வெர்பு 1 கூட கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும் அல்லது இஎஸ் சேர்க்கணும் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும். ப்ளஸ் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது அடிஷ்னலாக இருக்கலாம். எதில், ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கேள்வி கேட்குறதா இருந்தால் இந்த ஹூங்கிற வேர்டை வைத்து. அதே இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதா இருந்தால் இந்த V1க்கு பதிலாக டைரெக்டாக நம்ம V2 போட்டு போயிடலாம். V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஃபைனலாக கேள்விக்கான குறியீடு. ஸோ இந்த மாதிரி ஹூவை வச்சு நம்ம டைரெக்டாக கேட்குறதா இருந்தால் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஆல்சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் ஹூ அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறமாக டைரெக்டாக வெர்பு 1 எழுதலாம். ஆனால் நிறைய பேர் மறந்துடுவீங்க எஸ் இஎஸ் ஐஇஎஸ் எழுதுறதுக்கு. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பிரச்சனை கிடையாது, டைரெக்டாக நம்ம V2 போட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள் WH வேர்ட்ஸ். இப்போ நம்ம காமனாக WH வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ரைட்டிங் த WH வேர்ட்ஸ்க்கு அப்புறம் வி ஷுட் ரைட் ஆக்சிலரி வெர்ப். இந்த இடத்துல ஏவி அப்படின்னா என்னது, ஆக்சிலரி வெர்பு, நாட் ஆக்டிவ் வாய்ஸ். ஏவினா என்னது, ஆக்சிலரி வெர்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப் அப்படின்னா சப்ஜெக்ட். தென் நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறது மெயின் வேர்பு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கலாம் அல்லது அடிஷ்னல் இருக்கலாம், அதாவது அட்வர்பியல் வேர்ட்ஸ் இருக்கலாம். இதுதான் ஏன் பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இதில் WH வேர்டை பயன்படுத்தி கேள்வி கேட்குறதில்ல. இந்த கிளாரிட்டி இருந்தால் நம்ம ஈஸியாக கொஷின் யார்கிட்ட வேணாலும் நம்ம கேட்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது நம்மளோட பேசிக்கான கொஷின்ஸ் தான். இதை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக புரியும். பாருங்களேன், ஃபஸ்ட் கொஷின் எக்ஸாம்பிள்ஸில் ஹூ லைக்ஸ் அவர் சேனல். இதில் பாருங்கள், ஹூக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், லைக்ஸ், LIKES சேர்த்துருக்கேன். ஏன்னா லைக் அப்படிங்கிற வேர்டு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும், எஸ்ஸுங்கிற வேர்டை மட்டும் தான் இதில் ஆட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த கிவன் சென்டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் சொன்னேன், நான் வெர்பு 1ஆக இருந்தால் ஒன்று எஸ் சேர்க்கணும் அல்லது இஎஸ் சேர்க்கணும் அல்லது ஐஇஎஸ் சேர்க்கணும் அக்கார்டிங் டு த கிவன் ரூட் வெர்பு. கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், WH வேர்டு இங்கே என்னது, வெர்பு 1ஓட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் கண்டிஷன். அதுக்கப்புறம் ஆ சேனல். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்மளோட சேனலை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்னது, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எய்தர் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது அடிஷ்னல் வேர்டாக கூட நம்மளுக்கு இருக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஷின், வாட் இஸ் யுவர் நேம். இதில் பாருங்கள், வாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே என்ன வரணும்,
WH வேர்டு. இஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? ஆக்சிலரி வெர்பு. இங்கே இருக்க ஆக்சிலரி வெர்பு. வெறுமனே ஆக்சிலரி வெர்பு வச்சு கேட்கலாமா சார்? கண்டிப்பாக. அந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்ன இருக்கலாம்? ஆம் வரலாம், இஸ் வரலாம், ஆர் வரலாம், அல்லது வாஸ் வரலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் வரலாம். இந்த மாதிரி இருக்க வார்த்தைகளை டைரெக்டாக வச்சு நம்ம கேள்வி கேட்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க வாட் இஸ் யுவர் நேம். இது பேசிக்கான கொஷின். வாட் WH வேர்டு, இஸ் ஆக்சிலரி வெர்பு, யுவர் நேம் எய்தர் ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது அடிஷ்னல் சீரீஸாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள் ஹவு ஓல்ட் ஆர் யூ. இந்த ஹவு அப்படிங்கிறப்ப ஹவுங்கிற வேர்டு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே சார். இங்கே என்ன சார் ஹவு ஓல்டு? இதில் நம்ம லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஹவு ஓல்டு, ஹவு மச்சு, ஹவு மெனி. புரியுதா? இந்த மாதிரி நம்ம அடிஷ்னல் வேர்டை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அதனோட குவாலிட்டியை குறிக்கும். எதனோட குவாலிட்டி? அந்த இங்கே கொடுக்கப்பட்ட அந்த சப்ஜெக்டினுடைய குவாலிட்டி. இப்போ பாருங்கள் ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஹவு ஓல்டு நம்மளுக்கு என்னது? கொஸ்டினிங் வேர்டு. ஆர் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பு. ப்ளஸ்ஸு யூங்கிறது எய்தர் நம்மளுக்கு இந்த இடத்துல வர்றப்போ ஆப்ஜெக்டாக வராது, நம்மளுக்கு இந்த இடத்துல சப்ஜெக்டாக தான் டிக்ளேர் பண்ணி மாதிரி வரும். அடுத்து பாருங்கள் whom do you like most in your family. இங்கே பாருங்கள் whom என்னது? WH வேர்டு. அடுத்து டூங்கிறது ஆக்சிலரி வெர்பு. அடுத்து பாருங்கள் யூ, இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணிக்குது? சப்ஜெக்ட்டு. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு லைக்கு என்ன வெர்பு? மெயின் வெர்பு. அப்போ whom do you like most in your family. ஸோ உங்களோட குடும்பத்தில் உனக்கு யாரப்பா அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் பேசிக்காக. நீங்கள் பாருங்கள் WH வேர்டு, ஆக்சிலரி வெர்பு, சப்ஜெக்ட், மெயின் வெர்பு. அடுத்து நீங்கள் அடிஷ்னல் சீரீஸ் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? பேசிக்காக நம்மளுக்கு அப் டு த மெயின் வெர்ப் சீரீஸ் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அடுத்து பாருங்கள் வேர், WH வேர்டு, ஆர் ஆக்சிலரி வெர்பு, யூ சப்ஜெக்ட், கம்மிங் அப்படிங்கிறது மெயின் வெர்பு வித் ING வந்திருக்கு. அப்போ மெயின் வெர்பில் வந்துடும். ஃப்ரம் அப்படிங்கிறது அட்வர்பியல், அதாவது ப்ரிப்போசிஷனில் வந்துடும். அப்போ கொஸ்டின் ஃபார்மேஷன். அடுத்து பாருங்கள் ஹூ, பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஹூ V2 ஆப்ஜெக்ட் வரலாம், அடிஷ்னல் வரலாம். ஹூ ஏட், யாரா சாப்பிட்டது? யார் சாப்பிட்டது? என்னத்தை? என்னோட ஸ்நாக்ஸை. அப்போ இங்கே நம்மளுக்கு WH வேர்டு, மெயின் வேர்பு, ப்ளஸ் இங்கே வரப்போ ஆப்ஜெக்ட்டு. யார்? என்னோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டது. இதுதான் நம்ம கொஸ்டின். எப்படி இந்த WH வார்த்தைகளை வைத்து ஃப்ரேம் பண்ணுறது. கண்டிப்பாக உங்களுக்கு 11 and 12 சில்ட்ரனுக்கு ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அந்த வாக்கியத்தை வச்சு WH வேர்டை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. இது தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்குது. நம்ம அடுத்த சீரீஸ் நம்ம இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் கொடுத்து அந்த பதிலுக்கு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். உங்களோட புரிதலுக்காக நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வாக்கியத்தை வச்சு எத்தனை விதமான கேள்விகள் நம்ம எழுப்ப முடியும் இந்த WHல பாருங்கள். கேள்வி மாலா இஸ் பேக்கிங் எ கேக் நவ். இப்போ மாலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கேக் வந்து செஞ்சிட்ருக்காங்க. எப்பொழுது? தற்பொழுது. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ, வென் இஸ் மாலா பேக்கிங் எ கேக்கு. எப்போப்பா வந்து மாலா வந்து கேக் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க? அப்போ ஆன்சர் எதுக்கு போகுது? நவ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆன்சர் போகுது ஃபார் த ஃபஸ்ட் கொஷின். அப்போ வென் இஸ் மாலா பேக்கிங் எ கேக்கு? மாலா இஸ் பேக்கிங் எ கேக்கு நவ். எப்பொழுது? செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் மாலா பேக்கிங் நவ். என்ன இப்போதைக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா தற்பொழுது? இந்த வாட் அப்படிங்கிற இந்த என்ன அப்படிங்கிறதுக்கான நம்மளுக்கு ஹைலைட்டிங் என்ன வரணும்? எ கேக். அப்போ இரண்டாவது கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா எ கேக். அப்போ வாட் இஸ் மாலா பேக்கிங் நவ். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சி, ஹூ இஸ் பேக்கிங் எ கேக் நவ். யார் கேக் இப்போ செஞ்சிட்ருக்கான்? ஆன்சர் கோஸ் டு மாலா. அப்போ பாருங்கள், ஒரே கேள்வி ஒரே சென்டென்ஸு, அந்த ஒரே வாக்கியத்தில் 3 விதமான கேள்விகளை நான் எழுப்பியிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பதில் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை கொடுத்து அந்த பதிலுக்கான வாக்கியத்தை வச்சு நாம் கொஷினை ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. இந்த WH வேர்ட்ஸை வச்சு, இந்த WH வேர்ட்ஸில் எது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கோ அதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் அவுட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் மேக்கிங் கொஷின். கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பதிவு எஃபெக்டிவாக இருந்தால் ஒரு லைக்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக. இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம்.